நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். ஒட்டப்பிடாரம் அருகே சட்டவிரோதமாக குடோனில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 29 லட்சம் மதிப்புள்ள யூரியா பீடி இலைகள் பறிமுதல். குளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தளவாய்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக யூரியா மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு வேளாண்மை துறை ஒட்டப்பிடாரம் வட்ட உர ஆய்வாளரான சிவகாமி தலைமையிலான தூத்துக்குடி வேளாண்மை துறையினர் மற்றும் குளத்தூர் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் போலீசார் தளவாய்புரம் நடுத்தெருவில் உள்ள ஒரு குடோனில் சோதனை செய்தபோது அங்கு சிலர் அரசு மானியத்துடன் விவசாயத்திற்கு வழங்கப்படும் மஞ்சள் நிற அரசு முத்திரையுடன் உள்ள யூரியா மூட்டைகளை பிரித்து அதில் உள்ள உரத்தை வேறு வெள்ளை நிற சாக்கு பைகளில் மாற்றி அதிக விலைக்கு தனியார் கம்பெனிகளுக்கு விற்பனை செய்ய ஒரு லாரியில் ஏற்றிக்கொண்டு இருந்ததும், மேலும் அந்த குடோனில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பீடி இலை பண்டல்களை பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து மேற்படி ஒட்டப்பிடாரம் வட்ட உர ஆய்வாளர் சிவகாமி அளித்த புகாரின் பேரில் குளத்தூர் காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் அந்த குடோனில் உரம் மற்றும் பீடி இலைகளை பதுக்கி வைத்திருந்த திண்டுக்கல் மாவட்டம் நகரைச் சேர்ந்த தேவமணி மகன் கார்த்திக், திருவள்ளுவர் மாவட்டம் பூந்தமல்லியைச் சேர்ந்த சம்சுதீன் மகன் சையத் அலி, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் பகுதியைச் சேர்ந்த அசக் ஹுசைன் மகன் அஷன் பாசா, தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்களான அந்தோணிராஜ் மகன் ராஜேஷ்குமார், சரவணகுமார் மகன் அரவிந்த், தூத்துக்குடி சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த இசக்கிமுத்து மகன் முருகேசன், தூத்துக்குடி மேலூரைச் சேர்ந்த சுரேஷ் மகன் அந்தோணி கார்த்திக், தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்தவர்களான கசாலி மகன் அப்துல் ரகுமான் மற்றும் அந்தோணிசாமி மகன் கனிராஜ் ஆகிய 9 பேரையும் கைது செய்து அந்த குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள 2400 கிலோ பீடி இலைகள், ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 14,400 கிலோ யூரியா உர மூட்டைகள், ஒரு லாரி மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து குளத்தூர் காவல் நிலையம் போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.